यज्ञज्ञाय नमः ओम यज्ञपदये नमः ओम यज्ञज्ञाय नमः ओम यज्ञाय नमः ओम रामाय नमः ओम लक्ष्मीपदये नमः ओम लोकाध्यक्षाय नमः। எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. சகலைய வேற இன்னும் காணோம். எப்படியாச்சும் இவங்களை மனமேடைக்கு போக விடாம தடுக்கணுமே. ஐயோ சின்னத்தா சின்னத்தா என்னாச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? சும்மா நடிக்காத. வேணுனே காலை நீட்டி என்னை கீழே தள்ளி விடுறியா? நான் தள்ளி விட்டேனா? ஐயோ சந்திரா, என்னாச்சு சந்திரா? என்னாச்சுன்னு உன் மாப்பிளைய கேளுக்கா. என்ன மாப்பிள ஆச்சு? அத்தை, நான் என்ன பண்ண? நான் பாட்டுக்கு இங்க சும்மா நின்னுக்கிட்டு மணமேடையில இருக்கிற மாப்பிளையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. நான் போய் எப்படி தேவை உங்களை? சந்திரா, நாம இப்ப எதுவும் பேச வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு. महालक्ष्मी सविद्महे विष्णुपत्नी सधीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओम सर्वमंगलमांगल्ये। நீ எவ்வளவு துடிச்சாலும் கார்த்தி வரமாட்டாண்டி. நீ எனக்கு தான். நான் இப்பவும் உங்களை நம்புறேன் கார்த்தி மாமா. நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓம் வாட்சே நமः ஓம் பத்மாலயாயே நமः ஓம் பத்மாயே நமः ஓம் சுசையே நமः। நீங்களே எப்படி இங்க வந்தீங்க? முதல்ல எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க வந்து ரெட்டை பத்தி கேட்டப்போ நாங்க பயந்து போய் எதுவும் சொல்லாம இருந்துட்டோம். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் ரெட்டு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆமா சார், இனி அவனை சும்மா விடக்கூடாது. முதல்ல கல்யாணத்தை நிறுத்தலாம். ஓம் பரமாத்மிகாயே நமः ஓம் ஆச்சே நமः ஓம் பத்மாலயாயே நமः. வாங்கிக்கோ. ஓம் பத்மாயே நமः ஓம் சுசையே நமः. இப்ப எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்ன? இவங்களா யாரு? கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப புதுசா ஒரு டிராமா போடுறியா? யார் டிராமா பண்றா? நானா நீங்களா? நீங்க அவன் தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு டிராமா பண்ணீங்க. அவன் அதை விட பெரிய டிராமா உங்ககிட்ட பண்ணியிருக்கான். உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்கான். என்ன உளர்ற? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மாப்பிள்ள, அவனை தான் சொல்றேன். ஒரு கிரிமினலை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு இதுல பெருமை வேற. அபாண்டமா ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருக்காத சார்,
நீங்களே சொல்லுங்க சார் அவன் யாருன்னு. மேடம், நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, இவன் ஃப்ராடு. இந்த பயலுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கு. இதோ இந்த பொண்ணு கூட பழகும்போது இவன் பேரு ரகு, அந்த பொண்ணு கூட பழகும்போது விஷ்ணு, இவ கூட பழகும்போது முரளி. இப்படி இவனுக்கு நிறைய பேர் இருக்கு மேடம். இன்ஸ்பெக்டர், ஆளுக்கு என்ன குழப்புறீங்க? விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. இத்தனை பேர் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க. மருதுவ பத்தி குத்தம் சொல்றதுக்காக இத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்கன்னா இதுல ஏதோ சதி இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்களை சுத்தி பொய்ய வச்சு மட்டுமே ஒரு வலையை உருவாக்கி இருக்கான். அதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இவங்களாம் வந்திருக்காங்க. நீங்க எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் எல்லாமே பார்த்து செய்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது மட்டுமே சரின்னு நம்பிடுறீங்க. அதான் பிரச்சனை. சரி விடு. நல்ல வேளையா தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் காப்பாத்திட்டாரு. வணக்கம். நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா கூட எதுக்கு நமக்கு வம்பன்னு ஒதுங்கி போகாம ஏன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு கிளம்பி வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்களாம என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? எங்க பொண்ணு வேற உங்க பொண்ணு வேற இல்லம்மா. எல்லாருக்கும் பாதிப்பு ஒண்ணுதானே. இந்த ரெட்டால என் பொண்ணு எத்தனை நாளா தூக்கம் இல்லாம அவஸ்தைப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் என் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இதே தானே மத்தவங்களுக்கும். நாங்க பட்ட கஷ்டமோ அவமானமோ வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் கிளம்பி வந்தோம். உங்க எல்லாருக்கும் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டீங்க.